ஓஃப், இவ்ளோ மழை வருதே, என்ன பண்றது? இந்த கேப் புக் பண்ண முடியலையே. தேங்க் காட் புக் ஆயிடுச்சு. இப்ப கேன்சல் ஆக கூடாது. மழை வேற அதிகமா வருது. எனக்கு கேப் வந்தா போதும். இது ராதிகா ஒரு கம்பெனில வேலை செய்யறா. இன்னைக்கு ராதிகாக்கு ஒரு ப்ராஜெக்ட்னால ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல மழை, அது ரொம்ப பெரிய மழை. அந்த நேரத்துல ராதிகாக்கு ஒரு ஆட்டோ கேப் கூட கிடைக்கல. எல்லா டிரைவரும் கேப் கேன்சல் பண்ணாங்க. ஒரு கேப் புக் ஆயிடுச்சு, ஆனா அது ஷேர் கேப். ராதிகா கார்ல ஏறிட்டா. கார்ல ஏற்கனவே ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவன் ஒரு குள்ளமான மனுஷன். ராதிகாவும் அந்த பையனும் எதுவுமே பேசல. கொஞ்ச நேரத்துல ராதிகா வீடு வந்துடுச்சு. ராதிகாவோட வீடு சந்துக்குள்ள இருந்துச்சு. வேகமா வீட்டுக்கு போயிட்டா. அந்த நேரத்துல மழை கொஞ்சம் நின்னு இருந்துச்சு. ராதிகா, என்னம்மா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? எங்கம்மா இருந்த? எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. உன் போனும் கிடைக்கல. மம்மி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை. ரொம்ப வேலை வேற, மழை வேற வந்துருச்சு. ஒரு கேபும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டத்துல ஒரு கேப் கிடைச்சிச்சு, வந்துட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் ஸ்கூட்டில கூட்டிட்டு வந்திருப்பேன். டாடி, மழை ரொம்ப அதிகமா வந்துச்சு, நீங்க நனைஞ்சிடுவீங்க. அதனால நான் நினைச்சேன் நானே வந்துடலான்னு. மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? மறுநாள் காலையில ராதிகா ஆபீஸ் கிளம்புறப்ப ரொம்ப கவலையா இருந்தா. ராதிகா, என்னாச்சு? ஏன் கவலையா இருக்க? மம்மி, என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் காணோம். அந்த ஃபைல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அந்த ஃபைல நீ நேத்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போனேல்ல, நீ அதை ஆபீஸ்ல விட்டுட்டியா? இருக்கலாம். நான் ஆபீஸ் போயிட்டு பாக்குறேன். ராதிகா ஆபீஸ் போய் பார்த்தப்ப அங்கேயும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்துல ராதிகாவுக்கு மீட்டிங் இருந்துச்சு. அங்க அந்த ஃபைல் தேவைப்பட்டுச்சு. நேத்து நைட் அவளோட கார்ல வந்த பையன் ஆபீஸ்க்கு ஃபைல் எடுத்துட்டு வந்தான். அவன் ராதிகாவை மீட் பண்ணி, வணக்கம், என் பேரு ரோஹித். நேத்து சிட்டியோட கேப்ல உட்காந்துருந்தீங்கல்ல, இந்த ஃபைலை நீங்க கேப்லயே விட்டுட்டீங்க. உங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்குல்ல, ஆனா உங்க ஆபீஸ் அட்ரஸ் இதுல இருந்துச்சு. இந்தாங்க உங்க ஃபைல். ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்க என் ஃபைல கவனமா எடுத்துட்டு வந்தீங்க, இல்லைன்னா கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப ஆபீஸ்ல இருந்த எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க, ஏன்னா அவன் குள்ளமா இருந்தான். இங்க பாரு குட்டியன், என்னடா இவ்வளவு குள்ளமா இருக்கான்? அட பாரு, இந்த குள்ள பையன் ராதிகாவை பார்க்க வந்திருக்கான். இந்த குள்ள ராதிகாவோட பாய் ஃப்ரெண்டா? எல்லாரும் ரொம்ப சிரிச்சாங்க. ராதிகா, ரோஹித் எல்லாரும் பேசுறத கேட்டாங்க. ரோஹித் அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாள்ல ராதிகாவுக்கு தெரிய வந்துச்சு, அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்காங்கன்னு. அக்கா, பையன் நல்லா கஷ்டப்படுறவன், பணக்காரன். உன் பொண்ணு அந்த வீட்ல நல்லா இருப்பா. நான் சொல்றேன், நீங்க சரின்னு சொல்லிடுங்க. பாருங்க சாந்தி, இந்த பையன் ரொம்ப குள்ளமா இருக்கான். ராதிகா ஹைட்டுக்கும் அவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இல்ல அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க. இவ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இத விடுங்க, வேற எந்த மாப்பிள்ளையா சொல்லுங்க. சரி, வேற ஏதாவது சொல்றேருங்க. ஆன்ட்டி, நீங்க அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? அந்த பையன் பேரு ரோஹித். இதுதான் அவனோட போட்டோ, நீ ஒரு தடவை பாரு. ராதிகா பார்த்தா இந்த பையன் கார்ல வந்த பையன்னு. ஃபைல் குடுக்கறதுக்கு ஆபீஸ் வந்திருந்தான். ராதிகா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நல்லவன்னு சொன்னான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ராதிகா அவனை பத்தி சொல்ல சொல்ல அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரோஹித்தும் ராதிகாவும் பேச வந்தப்ப ரோஹித்துக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ராதிகா தான்னு, இவதான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு. உங்களுக்கு தெரியும், என் ஹைட்டு ரொம்ப கம்மி, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன். ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் குள்ளமா இருக்கிறதுனால யாருமே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ராதிகா, உனக்கு என்னை விட நல்ல பையன் கிடைப்பான். இப்பவும் டைம் இருக்கு, வேண்டான்னு சொல்லிரு. ரோஹித், நான் உங்க கேரக்டர் பிடிச்சதான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பிடிக்குதான்னு. அப்படி இல்ல ராதிகா, உன்ன மாதிரி பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் அதிர்ஷ்டம். சரி, பேசுறத இங்கே நிறுத்திடலாம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் ராதிகாவுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் ரோஹித் ராதிகாவை பார்த்து வேற என்னென்னமோ பேசினாங்க. ஆனா ராதிகா அத பத்தி ஒன்னும் யோசிக்கல. சுலோச்சனா அக்கா, உங்க ராதிகாவுக்கு குள்ளமான பையன்தான் கிடைச்சானா? ராதிகா பாக்கறதுக்கு எவ்வளவு அழகா உயரமா இருக்கா. அவள மாதிரி ஹைட் உள்ள பையனை தேடலையா? இது என்ன குள்ளமான பையனை பாத்திருக்கீங்க? அட சுலோச்சனா, அங்க ராதிகாவோட அம்மா கூப்பிடுறாங்க. ஜெயமாலாவுக்கு நேரமாச்சு. நான் இப்ப வரேன், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. ராதிகா ஆபீஸ்ல இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ராதிகா சாய்ஸ் பத்தி வேற ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராதிகா, இவன் அவன் இல்ல ஆபீஸ்க்கு ஃபைல் கொண்டு வந்தவன்? எந்த மாதிரி சாய்ஸ் வந்து? இவ்ளோ குள்ளமா? அட்லீஸ்ட் ஓ ஹைட்டுக்காச்சும் இருக்கணும்ல.
ஸ்வீட்டி ப்ளீஸ், என் கல்யாணத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உங்களை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். அதனால இந்த மாதிரி பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிராதீங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க. ராதிகா எல்லாரோட வாயையும் அடைச்சிட்டா. ராதிகாவோட கல்யாணம் முடிஞ்சுச்சு. அவ யார் பேசுறதையும் காதலே கேட்டுக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு புது பொண்ணா கிரக பிரவேசத்துக்கு வந்தா. நீ வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு பெரிய கலையே வந்துடுச்சுமா. ரோஹித் உன்ன பத்தியே பேசிட்டே இருப்பான். தெரியுமா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கேப்ல பார்த்தப்போ அன்னைக்கு வந்த மழையில இவன் ரொம்ப நனைஞ்சிட்டான். நைட் இவன் தூங்கிட்டு இருந்தப்போ ரொம்ப காய்ச்சல் வந்துடுச்சு. டாக்டர் சொன்னாங்க அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு. ஆனா இவன் கேட்கவே இல்ல. ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டான். அப்ப இருந்து இவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். இவனுக்கு தெரியாம சாந்திய உங்க வீட்ல பொண்ணு பார்க்க பேசுறதுக்கு அனுப்பிச்சிட்டேன். தெரியுமா? ரோஹித், அவ்ளோ ஃபீவர் வந்தும் என்ன உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா? இதெல்லாம் கேட்டு உங்க மேல ரொம்ப காதல் வந்துடுச்சு. ராதிகா கண்ல ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. ஏன்னா ரோஹித் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பையன். கொஞ்ச நாள் லீவுக்கு அப்புறம் ராதிகா திருப்பி ஆபீஸ்க்கு ஜாயின் ஆனா. அப்புறம் ரோஹித்தும் ஆபீஸ்க்கு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ராதிகாவோட பாஸ் பையனுக்கு பர்த்டே வந்துச்சு. அதனால ராதிகாவோட பாஸ் எல்லாத்தையும் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டான். அட ரோஹித், நீங்க என்ன ரெடி ஆகலையா? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட எங்க பாஸ் சர்மாவோட பையனுக்கு பர்த்டேன்னு. ராதிகா போக விருப்பம் இல்ல. எல்லாருமே ஒரு மாதிரியா பேசுறாங்க. அப்படி ஏன் சொல்றீங்க? வாங்க, ஒன்னும் ஆகாது. நான் உங்க கூட இருக்கப்ப எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்? யாரும் ஒன்னும் பேச மாட்டாங்க. யாராவது ஏதாவது பேசுனா நான் இருக்கேன்ல. வாங்க, நீங்க ரெடி ஆகுங்க. நீங்க தனியா போன்னு சொல்லாதீங்க. நான் தனியா போக மாட்டேன். ரோஹித், மருமக இவ்ளோ சொல்றா, நீ கூட போயிட்டு வாப்பா. அதுவும் இல்லாம இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு புதுசா. பொண்ணு தனியா போனா அவளுக்கு அது நல்லா இருக்காது. போய் தயாராகு. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ரோஹித் ரெடி ஆனா. ராதிகா ரோஹித் கூட பர்த்டே பார்ட்டிக்கு போனா. அங்க பாஸோட வைஃப் ரோஹித்த பார்த்து காமெடி பண்ணா. ஓ, நீதான் ராதிகாவா? உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குல்ல? இவங்க எனக்கு சொன்னாங்க. ராதிகா, நீ ஒன்னு நினைக்கலன்னா நான் சொல்லட்டா? ஹா மேம், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தானே. அப்புறம் ஏன் இந்த மாதிரி குள்ளமான பையனை செலக்ட் பண்ண? உங்க 2 பேத்தோட ஜோடி வடக்கு தெற்கு மாதிரி இருக்கு. மேம், லவ் ஒரு செகண்ட்ல வந்துடும். காதல் வரத்துக்கு வருஷம் தேவையில்லை. கல்யாணம் லவ் ஆகட்டும், அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், லவ் இருக்கணும். எவ்ளோ பேரு வருஷ கணக்குல இருந்து கூட தனியாயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் பேரு தான் வருஷ கணக்கா சேர்ந்தே இருப்பாங்க. நானும் ரோஹித் ரொம்ப காதலிக்கிறோம். எங்களது ஜென்மத்தின் சம்பந்தம். எனக்கு இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அங்க குழந்தைங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தப்ப அங்க ஒரு ஊஞ்சல் உடைஞ்சிடுச்சு. அங்க எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க. அட, ஏதாச்சும் வழி இருக்கும். என் பையன் சுரங்கத்துல மாட்டிக்கிட்டானே, யாராச்சும் காப்பாத்துங்க. யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க. அவன் அழுதுட்டே இருக்கான். அவன் ரொம்ப பயப்படுறான். அந்த சந்து ரொம்ப சின்னதா இருக்கு, பயப்படுறான். கவலைப்படாதீங்க, நான் சுரங்கத்துக்கு போகிறேன். உங்க பையனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒன்னும் ஆக விட மாட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆஷுவுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டீங்க. ரோஹித் குள்ளமா இருந்தனால அந்த சந்துக்குள்ள பொறுமையா போனான். கொஞ்ச நேரத்துல ஆஷுவ அந்த ஊஞ்சலோட சந்துக்குள்ள இருந்து அவனை வெளியே கூட்டிட்டு வந்தான். எல்லாரும் ரோஹித்தை பார்த்து ரொம்ப பெருமையா பேசினாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம லைஃப்ல எப்பவுமே யார் எப்படி இருக்காங்களோ அவங்க கலரை பத்தி நம்ம காமெடி பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கிட்டயுமே குறை இருக்கும். ஆனா நல்லது பாக்குறது ரொம்ப கஷ்டம். கடவுளே, எவ்வளவு சூடா இருக்கு. ஒரே ரூம்ல எப்படி புழு பூச்சி மாதிரி எல்லாரும் விழுந்திருக்காங்க. மருமகளே, என்னாச்சு? இன்னும் படுக்கலையாமா? என்னது புழு பூச்சின்னு ஏதோ சொல்ற? அது கொசு வந்துடுச்சத்த. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். போயிடுச்சு, நீங்க படுத்துக்குங்க. அப்போ பிரீத்தியோட நாத்தனார் எந்திரிச்சு சொல்றா, அண்ணி, நான் உங்க பக்கத்துல படுக்கட்டுமா? எனக்கு உங்க பக்கத்துல படுக்க ஆசையா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி. சரி சரிம்மா, போம்மா. உன்னோட அண்ணி தானே, அது எல்லாம் கேட்கணுமா என்ன? போய் படு. வாமா, எங்க வா. நேஹா எந்திரிச்சு அவங்க அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறா. அப்புறம் ஜோரா கொரட்டை விடுறா. இன்னொரு பக்கம் அவங்க மாமியார் கூட கொரட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, என்ன கொடுமை இது! என்னது, இந்த வீட்டுல நிம்மதியா படுக்க கூட முடியல. கொஞ்சம் கூட பிரைவசி இல்ல. இதுதான் பிரீத்தியோட புகுந்த வீடு. மாமியார் மருமக 2 பேருக்கும் ஒரே ரூம் தான். பிரீத்தி எல்லாரோட ஒரே ரூம்ல தான் படுப்பா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பிரீத்தி ஓய்வெடுக்க உட்கார்ந்தா
அப்போதான் அவங்க மாமியார் உமா ஈரக்காலோட வீடு பூரா நடப்பாங்க. அட அத்தை, இப்போதான் நான் வீட்டை கூட்டி பெருக்கிருக்கேன், மறுபடியும் நீங்க அழுக்காக்கிட்டீங்க. அப்படியா மருமகளே? என்னன்னா வயசாயிடுச்சுல, கண்ணு தெரியறதில்ல. ரொம்ப நேரமா என் கண்ணாடிய தேடுற, ஆனா இன்னும் என் கைக்கு கிடைக்கல. இங்கதான் வச்சேன். தோ கடிச்சிடுச்சு. தோ இங்க இருக்கு. எனக்கு ரொம்ப மறதிமா. சரி கேளு, நான் பக்கத்து வீட்டுக்கு பஜனுக்கு போறேன். மத்தியான சமையல ரெடி பண்ணி வச்சிடு, சரியா? எல்லா வேலையும் விட்டுட்டு உமா எப்பவும் பஜனை பண்ண போயிடுவாங்க. ஆனா ரூமா அழுக்காக்குனா பிரீத்திக்கு ரொம்ப கோபம் வரும். ஓ, இந்த சூர்பனைக்கு என் வீட்டை பாழாக்குறா. இன்னைக்கு வரட்டும். நான் மாமியாரோட ஒரே ரூம்ல இருக்க முடியாது. பிரீத்திக்கு ஒரே ரூம்ல மாமியார் நாத்தனாரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ முடிவெடுத்துட்டா, அவ அமித்தோட ஒரு ரூமை வாடகைக்கு எடுக்கணும்னு. ஒரே ரூம் இருந்ததால வீட்ல எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருந்தது. சாயங்காலம் அமித் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ பிரீத்தி அவன்கிட்ட தனியா பேச ரொம்ப முயற்சி செய்யறா. ஆனா அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கல. என் மகனே, இப்போல்லாம் ரொம்ப மெனஞ்சிட்ட நீ. நாள் பூரா கஷ்டப்படுற. எடுத்துக்கோப்பா, இன்னும் நிறைய சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசி அதிகமா இல்ல, எனக்கு தண்ணி வேணும். சரி சரி இருப்பா, தண்ணி கொண்டு வர. உமா தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. வாய்ப்பு கிடைச்சதும் பிரீத்தி அமித்தோட பேச முயற்சி பண்றா. இதங்க, நான் உங்க கூட முக்கியமா பேசணும். அது என்னன்னா, தண்ணி எடுத்துக்கோப்பா. என்ன மருமகளே, என்ன சொல்லிட்டு இருந்த? அது அது என்ன அது இதுன்னு சொல்லிட்டே இருக்க, சரியா சொல்லு. கெல்ட்டு முண்டோ, எங்களை 5 நிமிஷம் தனியா விட்டதான் பேச முடியும் இல்ல? எப்போ பாரு கோந்து மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. சொல்லு பிரீத்தி. பாவம் பிரீத்தி அமித்தோட பேச ரொம்ப முயற்சி பண்றா. ஆனா ஒரே அறை இருக்கிறதால அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கமலா ஆண்டி லட்டு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. எடுத்துக்கோமா, லட்டு சாப்பிடு. எங்க வீட்ல நல்ல செய்தி வரப்போகுது. என் மருமக கர்ப்பமா இருக்கா. அப்படியா? நல்ல விஷயம். லட்டு கொடுத்துட்டு கமலா ஆண்டி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் உமா, என் பையனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுச்சு. நான் எப்போ என் பேரன் பேத்தி முகத்தை பார்க்க போறேனோ. பிரீத்தி மருமகளே, நீ கூட நல்ல செய்திய சீக்கிரம் சொல்லுமா. அத்தை, எங்க 2 பேரையும் நீங்க தனியா விட்டாதானே நல்ல செய்தி கொடுக்க. ஒரே அறையில மாமியார் எங்கேயாவது இருப்பாங்களா? என்னோட புருஷனோட தனியா கூட பேசவே முடியல. இதுல குழந்தை பத்தி எங்க யோசிக்கிறது? ஏன், அந்த காலத்துல கூட்டு குடும்பம் ஒரே வீட்ல ஒரே அறையில தான் இருப்பாங்க. அப்ப எல்லாம் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கலையா என்ன? இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாத. சீக்கிரம் நல்ல செய்திய வந்து சொல்லு. அப்படி சொல்லி உமா அங்கிருந்து போயிடுறாங்க. பிரீத்திக்கு அத்தை பேச்சு கேட்டு ரொம்ப கோபம் வருது. ஆனா அவ என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் அனித் அவ தங்கையோட மாமி வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போயிருந்தா. அன்னைக்கு மாமியார் மருமக வீட்ல தனியா இருந்தாங்க. அப்ப பிரீத்திக்கு ஒரு ஐடியா வருது. அவ பாதி ராத்திரி எழுந்து உட்கார்றா. அவ முடியெல்லாம் விரிச்சு முன்னாடி விட்டுக்கிட்டு மூஞ்சிய முடியால மறைச்சுக்கிட்டு ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ சிரிப்புக்கு உமா எழுந்து உட்கார்றாங்க. அவளை பார்த்து பயந்துடுறாங்க. மருமகளே, ஏப்பா இப்படி உட்கார்ந்துருக்க? நீ என் பேத்தி பிரீத்திய ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. நீ அவளை தனியா விட மாட்ட இல்லையா? நான் அவளோட பாட்டி. அவளோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் பூமிக்கு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. இன்னொரு அறை கொடுக்கற மாதிரி நிலைமை எங்களுக்கு இல்லைங்க. ஆனா என்னோட பையன் நாள் பூரா கஷ்டப்படுறான். என் மருமகளை விட்டுடு. இல்ல, நீ இந்த அறைய விடலன்னா நான் அவளை விட்டு போக மாட்டேன். உன்னோட பையன் திரும்பி வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வெளியே தான் படுக்கணும். நான் இப்பவே போய் படுத்துக்கிறேன். நான் வெளியவே போய் படுத்துக்கிறேன். உமா வெளியே போய் படுத்துக்கிறாங்க. அதை பார்த்து பிரீத்தி சந்தோஷப்படுறா. அன்னைக்கு ராத்திரி உமா வெளியவே படுக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க வெளியே படுத்தப்போ வானிலை கொஞ்சம் மாறுது. அவங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. ஆனா பயப்பட்டு அவங்க உள்ள போகல. ராத்திரி எல்லாம் மழையில நனைஞ்சதால அவங்களோட உடல் நலம் கெட்டு போகுது. மயங்கி விழுந்துடுறாங்க. காத்தால பிரீத்தி எழுந்தப்போ மாமியார் மயங்கி விழுந்திருந்தாங்க. அதை பார்த்து பிரீத்தி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா.
மழையில நனைஞ்சு விழுந்ததுக்கான காரணம் இவங்களுக்கு உடல்நல சரியில்லை. இவங்களுக்கு சில மருந்துகளை தரேன், அதை கொடுங்க, சரியாயிடும். பிரீத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அமித் நேஹா கூட கல்யாணத்துல இருந்து வந்திருந்தாங்க. பிரீத்தி அவ பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறா. அவ எல்லாருக்கிட்ட பண்ணதுக்காக மன்னிப்பு கேக்குறா. அதோட அமித் உமாக்கு புரிஞ்சது ஒரே அறை இருக்கிற வீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அதுக்கப்புறம் அமித் கொஞ்சம் பணத்தை சேர்த்து இன்னொரு அறைய போட்டாங்க. இப்போ மாமியாரும் நாத்தனாரும் ஒரு ரூம்ல, பிரீத்தி அமித் இன்னொரு ரூம்ல சந்தோஷமா வாழ்றாங்க. Thanks for watching.